உங்களுக்கு பிடிச்ச பொம்மைகளை ஆர்டர் பண்ணலாம். www.pontonkids.com இருந்து. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். கட்டு சிங்கியோட லெமனேட் ஸ்டாண்ட். அது அவங்களோட லஞ்ச் பீரியட். கட்டு, சிங்கி, பண்டி மற்றும் குட்டி அவங்க கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து சேர்ந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சிங்கி, எவ்வளவு வெயிலா இருக்குல்ல. நான் வீட்டுக்கு போனோனே சில்லுன்னு ஜூஸ் குடிப்பேன்பா. ஆமா ஆமா கட்டு, அப்பா வாங்கிட்டு வந்தாரே அந்த ஜூஸ் நிஜமா ரொம்ப ருசியா இருந்தது. அப்படின்னா நானும் பண்டி கூட உன்னோட வீட்டுக்கு வரோம் கட்டு சிங்கி. எங்களுக்கு டேஸ்டி அந்த ஜூஸ் குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. எல்லாரும் அந்த விஷயத்த பத்தி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கிளாஸ் டீச்சர் வராங்க. அப்புறம் எல்லாரும் ஏஞ்சி நின்னு கிரீட் பண்றாங்க. அட பசங்களா உட்காருங்க. உங்க எல்லாருக்காகவும் என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. என்ன மேம் அது? பசங்களா, நம்ம ஸ்கூல்ல ஃபன் ஃபேர் நடக்க போகுது, சரியா? அதனால நீங்க எல்லாருமே ரெண்டு பேரா டிவைட் ஆகி நீங்க எல்லாரும் ஒரு ஸ்டால் வைக்கணும். என்னது ஸ்டால்ஸா? புரியல மேம். நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க எல்லாருமே ரெண்டு பேரா டிவைட் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டால் போடுவீங்க. அதுல நீங்க ஹோம்மேட் ஃபுட் ஐட்டம்ஸ செஞ்சு விற்க போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டால்ஸ்ல நீங்க சம்பாதிக்கிற எல்லா பணமும் நாம டொனேஷனா கொடுக்க போறோம். அது மட்டும் இல்ல, இங்க யாரு நிறைய சம்பாதிக்கிறீங்களோ, யாரு ஸ்டால்ஸ்ல நிறைய பேர் வராங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வர போறாங்க. மேடம் இந்த நியூஸ பசங்களுக்கு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கட்டு, சிங்கி, பண்டி மற்றும் குட்டி எல்லாரும் சாயந்தரம் பார்க்ல மீட் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன, சாயந்தரம் எல்லாம் பார்க்ல மீட் பண்றாங்க. நீங்க எல்லாம் என்ன யோசிச்சிருக்கீங்க? உங்களோட ஸ்டால்காக என்னென்ன செய்ய போறீங்க? நானும் ஹரியா ஒரு டீம். நாங்க 2 பேரும் அழகான பெயிண்டிங்ஸ் ரெடி பண்ண போறோம். ஜனங்க அவங்களோட வீட்ல கூட அத ஹேங் பண்ண முடியும்ல. பாத்துட்டே இருக்க கட்டு சிங்கி, நாங்க விக்க போற பொருள் தான் எல்லாரும் இதுக்கு மேல வாங்க போறாங்க. நானும் பண்டியும் என்ன யோசிச்சிருக்கோம்னா அழகான பென் ஸ்டாண்ட்ஸ் பண்ணி விக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் அத இன்டர்நெட்ல பார்த்து கத்துக்கிட்டேன் எப்படி செய்யணும்னு சொல்லி. ரொம்ப நல்லா இருக்கும். சிங்கி அது கேட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. அப்புறம் கட்டு கிட்ட சொல்றா, கட்டு இவங்க எல்லாரோட ஐடியாஸ் எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா? நாம இப்ப வரைக்கும் என்ன பண்றதுன்னு யோசிக்கவே இல்ல. நான் தோக்க விரும்பல கட்டு. நீ கவலைப்படாத, நமக்கு கூட ஏதாவது ஒரு சூப்பரான ஐடியா கண்டிப்பா வரும். அப்ப சிங்கிக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அப்புறம் அவ சீக்கிரம் வீட்டுக்கு ஓடி போறா. கிச்சன்ல அவங்க அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மா அம்மா, அப்பா வாங்கிட்டு வந்த அந்த ஜூஸ் எங்க வச்சீங்க? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, இப்பவே குடிக்கணும்னு நினைக்கிறேன். அட சிங்கி, அந்த ஜூஸ் காலி ஆயிடுச்சுடா கண்ணா. மத்தியானம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்கல்ல, அதனாலதான். சரி நீ ஒரு வேலை பண்ணு, ஃப்ரிட்ஜ்ல லெமன்ஸ் இருக்குல்ல, அத வச்சு நீ லெமனேட் பண்ணி குடிக்க கூடாது? லெமனேட்? சரி அம்மா, இது செமையான ஐடியா. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து கூட இந்த லெமனேட ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். சிங்கி லெமன்ஸ கொண்டு வந்து தண்ணிக்குள்ள ஸ்குவீஸ் பண்ண லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் சர்க்கரைய போட்டு லெமனேட ப்ரிப்பேர் பண்றா. அட வா மம்மி, இது நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சில்லுன்னு ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. அதுக்குள்ளவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்ல இருந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த லெமனேட குடிக்கலாம். நான் தான் இப்ப செஞ்சேன். எல்லாரும் சேர்ந்து சிங்கி செஞ்ச லெமனேட் குடிச்சு அவங்களுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா ஃபீல் ஆகுது. வாவ், இது ரொம்ப செமையா இருக்கு. இத குடிச்ச உடனே எனக்குள்ள செமையான எனர்ஜி வந்துடுச்சு. Thank you கட்டு. அப்ப சிங்கி யோசிக்கிறா. அப்ப அவளுக்கு ஒரு ஐடியா வருது. ஐடியா கட்டு, நம்ம ஏன் லெமனேட் ஸ்டால் போடக்கூடாது? கட்டு சிங்கி, இது செம்மையான ஐடியா. ஜனங்க கண்டிப்பா இத குடிப்பாங்க. வேற ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்து சுத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆன உடனே அவங்க கண்டிப்பா உங்க ஸ்டால் கிட்டயோ வந்துருவாங்க. கட்டு சிங்கிக்கு கூட இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவங்க லெமனேட் ஸ்டால் தான் போடணும் அப்படின்னு சொல்லி டிசைடும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபன் ஃபேர் நாள் கூட வந்துடுச்சு. கட்டு சிங்கி லெமனேட் ஸ்டால கூட போட்டுட்டாங்க. அவங்கள மீரா அக்கா கைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களோட சீனியர். கட்டு சிங்கி எல்லாம் ரெடியா இருக்குல்ல? அக்கா, நாங்க ஃப்ரெஷ்ஷா சில்லுன்னு லெமனேட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்போசல் கிளாஸஸ் எல்லாமே கூட நாங்க ரெடி பண்ணிட்டோம். அக்கா டஸ்ட்பின் கூட ரெடியா இருக்கு. நான் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் லெமனேட் குடிச்ச உடனே எல்லாரும் அந்த கிளாஸஸ் இந்த டஸ்ட்பின்ல போடுற மாதிரி பாத்துக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபன் ஃபேர் ஆரம்பிச்சிடும். எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க ஏதாவது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் டூர்ஸ் ஏதாவது பாத்துட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாத்துட்டு வாங்க. அதுக்குள்ள நான் இங்க நின்னு பாத்துக்கிறேன். கட்டு சிங்கிக்கு கூட இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வாவ் பிங்கி, உன்னோட பெயிண்டிங்ஸ் நிஜமாலே செமையா இருக்கு.
எனக்காக ஒரு பெயிண்டிங் நீ எடுத்து வை. லாஸ்டா நான் கூட கண்டிப்பா வாங்கிக்கிறேன். குட் டே பண்டி, உங்களோட இந்த பென் ஸ்டாண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஒன்னு வாங்குறேன், எனக்காக ஒன்னு எடுத்து வை. யாருக்கும் கொடுக்காத. கண்டிப்பா கட்டு, இது நான் உனக்காக எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னோட லெமனேட் ஸ்டால் கூட ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் உங்க கடைக்கு வருவாங்க. அதுக்குள்ள கட்டு சிங்கியோட கிளாஸ் டீச்சர் அங்க வராங்க. அட கட்டு சிங்கி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் உங்களோட ஸ்டால் கிட்ட போங்க, எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க, டைம் வேற ஆச்சு. சரி மேம். கட்டு சிங்கி அவங்களோட ஸ்டாலுக்கு போறாங்க. அங்க மீரா அக்கா அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் ஃபன் ஃபேருக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் கடைங்களுக்கு போய் எல்லாமே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கட்டு சிங்கியோட லெமனேட் ஸ்டாலுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. கட்டு மற்றும் சிங்கி லெமனேட கிளாஸ்ல போட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணாங்க. மீரா அக்கா எல்லார்கிட்டயும் காசை கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் அது ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு இருந்தாங்க. அட வா கட்டு, நம்மளோட லெமனேட் சரியா செல் ஆகுது. எல்லாருக்கும் இது நல்லா பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அட ஆமா சிங்கி, ஆனா தயவு செய்து பேசாத, நிறைய பேரு காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் சீக்கிரம் அவங்களுக்கு நம்ம லெமனேட்ஸ் கொடுக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் வேலைய பண்ணு. சரி சரி கட்டு. கட்டு சிங்கி கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எல்லா லெமனேடையும் வித்துடுறாங்க. அவங்க 2 பேருமே ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல அவங்க ஸ்டாலுக்கு அவங்க கிளாஸ் டீச்சர் வராங்க. கட்டு சிங்கி, நிஜமா சொல்லணும்னா உங்க லெமனேட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு ஒரு கிளாஸ் லெமனேட் கிடைக்குமா? தேங்க்யூ மேம், ஆனா எல்லா லெமனேடும் நாங்க வித்துட்டோமே. அட இல்ல கட்டு, ஏற்கனவே நான் லெமனேட் மேம்காக ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருந்தேன். இந்தாங்க மேம். தேங்க்யூ சோ மச் சிங்கி, நிஜமா இந்த லெமனேட் ரொம்பவே ருசியா இருக்கு. மேம், நாங்க இன்னைக்கு நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கோம். அந்த பணத்தை நாம கண்டிப்பா நிறைய பேருக்கு டொனேட் பண்ணலாம். ஆமா மேம், நம்ம டார்கெட்டை விட நாங்க நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கோம். ஆமா பசங்களா, நீங்க 3 பேரும் ரொம்ப நல்லா வேலை பண்ணிருக்கீங்க. ஃபன் ஃபேருக்கு வந்த நிறைய பேரு உங்களோட ஸ்டாலுக்கு கண்டிப்பா வந்தாங்க. வெரி குட். கட்டு சிங்கி அவங்க லெமனேட் வித்து சம்பாதிச்ச பணத்தை டொனேட் பண்ணிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.